மனிதன் பாசத்துக்கும் பற்றுக்கும் கட்டுப்பட்டவன். அவன் வாழ்வுக்கு தூய ஒரு துயரத்தை கொடுக்கின்ற கருவிகளும் அவை இரண்டு தான். இந்த ஐம்புலன்களிலே இருக்கின்ற உணர்ச்சி மாயைகள் நம்மை விட்டு நீங்குகிற பொழுது செம்பன கழிந்த செந்தங்கமாய் இருக்கும்னு பெரியவர்கள் சொல்வார்கள். செம்பு பாத்திரம் இருக்கு, ஒரு நாள் கழுவிடுவோம், 2ஆம் நாள் பாசி பிடிச்சிருக்கும். பார்த்துருக்கீங்களா? அதே செம்பு பாத்திரத்தை துலக்க அந்த பாசி விலகிக்கிட்டே இருக்கும். கடைசியில் அது தங்கம் மாதிரி மினுங்க ஆரம்பிச்சு. செம்பு சேராத தங்கம் இல்லை. செம்பு சேரவில்லை என்றால் தங்கம் என்ன செய்யாது, வளையாது, அணிகலன் ஆகாது. அதனால சொல்றாரு, செம்பன கழிந்தார் பாசம். செம்பை சுத்திகரித்து தங்கத்தோடு இணைத்து அதை அலங்காரமாக்கி இந்த அவனிக்கு ஆனந்தமாக காட்டியது போல மனிதன் தன் உள்ள செம்பு மாதிரி தான். அடிக்கடி பாசி பிடிச்சுக்கிடும், அடிக்கடி அழுக்கு ஒட்டிக்கிடும், அடிக்கடி அறியாமையும் மாயையும் பற்றிக்கிடும். அந்த மாயைகளை எல்லாம் ஆன்மீகம் என்னும் நன்னெறிகளாலே துலக்கி தூய செம்பாக்கி துல்லிய தங்கத்தோடு இணைப்பதுதான் கடவுளோடு நாம நம்முடைய ஆன்மாவை இணைத்துக் கொள்ளும் பக்குவமாகும்.